சூழல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வர்றான். லாஸ்ட் இயர்க்கு முதல் வருஷம்னு நினைக்கிறேங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. அவள் வந்து 15 இயர்ஸ் தான் அவள் வந்திருக்கு. அவளுடைய வயதே 15 வயசு தான் ஆகுது. அவளுக்கு படிக்கணும், 5 சப்ஜெக்ட் படிக்கணும், மிஸ் எல்லாம் சொல்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யணும், மார்க் வாங்கணும். இதுதான் அவளோட கவலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு எப்படிப்பட்ட கவலை அப்படின்னா பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வரா, மார்னிங் வந்துட்டா, ஒரு 12 அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அப்பா வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க, நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த பொண்ணை அப்போ சொல்லும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, டீச்சர் நீங்கள் வந்து என் ஒய்ஃப் வருவாங்க, அதுக்கிட்ட வந்து இந்த பிள்ளையை அனுப்பிச்சி விட்டுட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க இது வந்து? உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, மிஸ் நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து என் ஹஸ்பண்ட் வருவார், அவரோட அனுப்பிச்சி விட்றாரு. இவன் என்னங்க பண்ணுவா சொல்லுங்க? எப்பேற்பட்ட சூழலில் அந்த குழந்தை படிக்குது பாருங்கள். அவளுக்கு படிக்கணும், மார்க் வாங்கணும், மிஸ்ஸு சொல்கிறத கேட்கணும். இதுதான் அவளுக்கு ஒரு டாஸ்காக இருக்குது. மற்றபடி பேரண்ட்டோட டாஸ்க்கும் பாருங்கள், எப்படிப்பட்ட டாஸ்க்கை போய் அவள் சந்திக்கிறா பாருங்க. அப்போ நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் பேரண்ட்டுக்கு என்ன ஒன்றுமே சொல்லலைங்க. என்னத்தங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் பேரண்ட்டை நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியுமா? நாம யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது? ஒரே வார்த்தைங்க, அந்த குழந்தைய கூப்பிட்டு, அம்மா நீ கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத. உங்கள் பேரண்ட்டு இன்றைக்கி வந்து சண்டை போடுறாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. உனக்கு அதை பற்றியான கவலைகள் வேண்டாம். இப்போதைக்கு நீ என்ன படிக்கணுமோ அதை படி, என்ன உனக்கு டவுட்டோ அதை எல்லாம் விஷயத்தையும் செய்யும். இப்படி தாங்க நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த பொண்ணு வந்து நாம் சொல்லிடலாம், அட்வைஸ் வந்து சர்வசாதாரணமாக பண்ணிடலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனை கண்டிக்கிறத அவள் மட்டும்தான். இப்பேற்பட்ட சூழலில் இருக்க குழந்தைங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? படிக்க வைக்கிறோம்.